பாண்டியன் என்னதான் கோவக்காரரா இருந்தாலும் அவரோட பசங்க 3 பேருமே வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த அளவு பாசம் வச்சிருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி மீனாவும் மனசு கஷ்டப்பட கூடாது, அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே, அவங்களும் ஹனிமூன் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு சேர்த்து நம்மளே பெர்மிஷன் வாங்குவோம்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் கிட்ட போய் சண்டை போட்டு சரவணன் தங்கமேல ஹனிமூன் போனாங்கன்னா கதிரும் செந்திலும் கூட போய் தான் ஆகணும். அப்படி இவங்க 2 பேரும் நீங்க அனுப்பலைன்னா சரவணனையுமே அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடையிலேயே போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. கோமதி என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் கோமதி கேட்ட கேள்வியில நியாயம் இருந்ததால பாண்டியனுமே வந்து கதிர் செந்திலையுமே கூட ஹனிமூன் போறதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு. ஆனா பாவம் ராஜி மீனாவுக்கு நேரம் தான் சரியில்லாம போயிருச்சு. ஏன்னா மீனா செந்தில் கூட சென்னைக்கு போறப்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு போனாங்க. போன இடத்துல பாண்டியன் வந்து செந்திலுக்கு நிறைய வேலை கொடுத்து அவங்க 2 பேரையும் நிம்மதியா இருக்க விடாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் சொன்ன வேலை எல்லாம் பண்ணாம அப்படி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு செந்தில் பிடிச்சு அப்படி திட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாண்டியனே வலிக்கு வந்து போயிட்டு வர சொன்னாலும் இதுக்கு மேல நமக்கு லீவு கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக சரவணனும் தங்கமேலும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும், அவங்களுக்கு இடையில நம்ம ஏன் போய் நிக்கணும், அவங்களுக்கு தான் அது இடைஞ்சலா இருக்கும். ஏற்கனவே தங்கமேலுக்கும் நம்மளுக்கும் ஆகாது. நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா நிம்மதியா போயிட்டு வர முடியாதுன்னு முடிவு பண்ணி மீனா வந்து ஹனிமூன் வரக்கூடாதுன்னு ஒரே முடிவா எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் ராஜியும் கோமதியோட கட்டாயத்துல கதிரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கதிர் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு கதிர்க்காக வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தை நடக்க விடாம பண்ணதும் தங்கமேல் தான். இப்படி எல்லாம் எல்லாருக்குமே தப்பு பண்ணிட்டு இருக்க தங்கமேல் கூட யாருமே வரதுக்கு யோசிப்பாங்க. அது போக இப்ப ராஜி வந்து டியூஷன் போய் வீட்லயே எடுக்க ஆரம்பிச்சதால நமக்கு இப்ப கிடைச்சிருக்க வேலையும் விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்களுமே வந்து தங்கமேல் கூட போறதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்படி ராஜி மீனா 2 பேருமே விருப்பம் இல்லங்கிற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லவும் இதைத்தான் நான் ஆரம்பத்திலே நினைச்சேன். எல்லாரும் ஏதோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி என்னைய பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க மட்டும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரவணனி தங்கமேலி மட்டும் ஹனிமூன் போக சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு கோவம் தாங்கல. ஏன்னா ராஜி மீனாக்காக அவளை பாண்டியன் கிட்ட போய் சண்டை போட்டு அவளை கெஞ்சி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நீங்க ஈஸியா போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இனிமேல் எதுக்காகவும் என்கிட்ட வந்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவமா ராஜி மீனாவின் திட்டுறாங்க. கோமதியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக மீனா வந்து உங்களை விட்டுட்டு நான் எப்பதான் தனியா வெளியே போயிருக்கேன், நீங்களும் என் கூட வர மாதிரி இருந்தா பரவாயில்ல, உங்களை பிரிஞ்சு என்னால போயிட்டு வரதுக்கு மனசு வரல, அதனாலதான் நான் போலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோமதிக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் அதே மாதிரி இந்த தங்கமேல் வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நானும் மீனா அக்கான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒற்றுமையா இருந்தோம். இப்ப அவங்க மட்டும் ஹனிமூன் போயிட்டாங்கன்னா நம்ம 3 பேருக்கும் மறுபடியும் அதே வாய்ப்பு கிடைக்கும், நம்ம முன்ன இருந்த மாதிரி இப்பயும் ஒற்றுமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து கோமதிக்கு ஐஸ் வச்சிடறாங்க. என்னதான் கோமதிக்கு ராஜி மீனா மேல கோவம் இருந்தாலும் 2 பேருமே வந்து இப்படி அக்கறையா பாசமா பேசவும் கோமதியுமே வந்து மனசு மாறிடுறாங்க. இதை எல்லாருக்காட்டியும் வருத்தப்படுறது வந்து சரவணன் மட்டும்தான். அவர் அவங்க தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு வரணும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவரும் அவர் ஒய்ஃபும் போனா மட்டும்தான் இது சரியா இருக்கும். இன்னொரு பக்கத்து தங்கமேல் சைடு இருந்து பார்த்தோம்னா அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் சரவணன் கூப்பிட்டு போகல, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தபடி எல்லா பிளானையும் கரெக்டா பண்ணணும், திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்குள்ளாட்டி சரவணனை முழுசா மாத்தி சரவணன் வந்து தங்கமேல் சொல்றதை மட்டும் தான் கேட்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போறாங்க. இப்படி கெட்டெண்ணத்தோட போற நினைக்கிற தங்கமேலோட எந்த பிளானுமே கரெக்டா நடக்காம போயிடணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.